அடுத்து 10வது கணக்கு -10 + 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். இப்போ 10ல் 7 போச்சுன்னா 3, பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ், ஸோ -3. அப்போ ஆன்சர் -3. இதுக்குள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 11வது கணக்கு -8 + 10 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2, 8, 0, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இது ரெண்டையும் எடுத்துப்போமா, வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போது 10ல் 8 போச்சுன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸுங்கிறதுனால இங்கே ப்ளஸ் வரும். அடுத்து இங்கே இருக்கிற -2 அப்படியே போட்டுக்கிறோம். ஏன்னா இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸாக தான் வரும். ப்ளஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக இதில் இருக்க சைன் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா பெருக்கல், இது வந்து பெருக்கல் விதி பிரகாரம் என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு வரும். அதாவது நமக்கு என்னது, ஒரே குறியாக இருந்தால் கூட்டல் குறி வரும், வெவ்வேறு குறியாக இருந்துச்சு அப்படின்னா கழித்தல் குறி வரும். இது பெருக்கலுக்குரிய விதி. ஸோ இந்த -2 அப்படியே போட்டு இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் அப்படியே கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 12வது கணக்கு 20 + -9 + 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இது ரெண்டையும் பார்ப்போமா, வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். 20ல் 9 போச்சுன்னா 11 ப்ளஸ் இந்த 9 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அப்புறம் ரெண்டையும் சேர்த்து கூட்டணும் அப்படின்னா எனக்கு 20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் 20. 4 ஆப்ஷனில் ஏ ஆப்ஷனாக இருக்கிற 20 தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 12 முழுக்களின் கழித்தல். முதல்ல என்ன பார்த்தோம், கூட்டல் பார்த்தோம். இப்போ கழித்தல் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு எண்கோட்டை பயன்படுத்தி தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் கணக்கு பாருங்கள், -4 இங்கே மைனஸ் குறி கொடுத்துருக்காங்க. ஏன்னா முழுக்களுடைய கழித்தல், அப்போ -+3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக இதில் என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே வச்சு போட்டுக்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு என்னவா மாறிடும், மைனஸ் ஆயிரும். ஏன்னா ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இங்கே பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். பெருக்கல் விதி பார்த்தோம் அப்படின்னா ஒரே குறியாக இருந்தால் கூட்டிப்போம், வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிப்போம். நம்ம நார்மலாக இப்படி பண்ணுறோம், அதே இதுதான். இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னாலும் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா மைனஸ் நமக்கு வரும். அப்போது வெவ்வேறு குறியாக இருந்தால் பெருக்கல் விதி பிரகாரம் என்னது, கழித்தல். அப்படி கழித்தல் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து விதி. ஸோ ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்னது, பெருக்கல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், கழித்தல். அப்போ முதல்ல இந்த -4 எழுதிக்கிட்டேன். அடுத்து இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னவாயிரும்னா மைனஸ் ஆயிரும். நீங்கள் அப்படியே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்லாம் சொல்ல முடியலனால வெவ்வேறு குறியாக இருக்கா, ஓகே கழித்தல் போட்டுருவோம் அப்படின்னு டேரெக்டாக கழித்தல் போட்டுடலாம். போட்டு இந்த 3 அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த ப்ளஸ்ஸு எப்படி மைனஸாக மாறுச்சு அப்படின்னா பெருக்கல் விதி பிரகாரம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு என்னவாயிரும் அப்படின்னா மைனஸாக மாறிடும். இல்லை சிம்பிளாக வெவ்வேறு குறியாக இருந்தால் அப்படியே கழித்தல் வந்துடும். அப்போ 3 அப்படியே வந்துருச்சு. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணுவோம்னா கூட்டுவோம். ஏன்னா ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும் இல்லையா. அப்போ 4, 3, 7 அதே தான் பெரிய நம்பரோட. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் அப்படியே வரும், மைனஸ் இருந்துச்சுன்னா அப்படியே மைனஸ் வந்துடும். இவ்வளோ தான். இங்கே இந்த இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 2வது பாருங்கள், -4 -3 கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னால் ஒரே குறியாக இருந்தால் கூட்டல், வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்தல். அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், அப்போ ப்ளஸ் ஆயிரும். ஒரே குறியாக இருக்கா, அப்போ கூட்டல், அப்போ +3 வந்துடும். அப்போ -4 இந்த +3 வந்துடும். இப்போது இங்கே என்னது, நம்மளுடைய கூட்டல் கழித்தல் விதி பிரகாரம் வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கழிப்போம். அப்போ -4 3, 4ல் 3 போச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ -1 வந்துடுச்சு. அடுத்து 2வது கணக்கு கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை கண்டறிந்து அவற்றின் விடைகளை ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், -6 அப்புறம் இங்கே -2 ப்ராக்கெட்டில் -2 மற்றும் -6 + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது தனி கணக்கு, இது தனி கணக்கு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல இது பார்ப்போம். -6 இங்கே ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணிப்போம், கூட்டிப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ -6 இங்கே +2 அப்படின்னு வந்துடுமா. அப்போ என்ன அடுத்து என்ன வரும், வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணிப்போம், கழிப்போம். அப்போ 6லேருந்து 2 போச்சுன்னா 4, இந்த மைனஸோட பெரிய நம்பர் சைனாக இருக்கிற -6ஓட சைன் வந்து மைனஸ், ஸோ -4ன்னு வந்துடும். அடுத்து -6 + 2 இருக்கா, இது பெருக்கல் விதி பிரகாரம் -6 + 2 அப்படியே வந்துடும். ஏன்னா நமக்கு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து இப்போ
இப்போது ப்ராக்கெட்டில் -6 + 2 அப்படின்னு இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற -6ங்கிறது ஒரு தனி நம்பர். ஸோ நான் இது -6ன்னு எழுதிக்கிறேன். இது தனி +2. இந்த பக்கம் இங்கே ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும்போது நம்ம அது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அதெல்லாம் பார்ப்போம். இங்கே வந்து இது தனி நம்பராகவே இருக்குது. ஸோ -6 அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த +2 அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போது வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 6லேருந்து 2 போச்சுன்னா 4. பெரிய நம்பரோட சைனு மைனஸ், ஸோ -4. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது 2வது கணக்கு. 35 மைனஸ் ப்ராக்கெட்டில் -7 மற்றும் 35 + 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே முதல்ல 35 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. அடுத்து ஒரே குறியாக இருந்தால் கூட்டல். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. அந்த 7 அப்படியே எழுதிட்டேன். அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கணும். நீங்கள் எதுவும் இல்லைனாலும் ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். 35 7 கூட்டினோன்னா 42 கிடைக்கும். அடுத்தது இப்போ இங்கே வரும். இந்த அப்படியே டைரெக்டாக 35 + 7 எவ்வளோ? 35 + 7 42. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. கம்பேர் பண்ணிட்டோம். அடுத்து 3வது கணக்கு. 26 மைனஸ் +10 மற்றும் 26 + -10 ப்ராக்கெட்டில் -10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல இந்த கணக்கு பார்ப்போம். 26 அப்படியே எழுதியாச்சு. இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ வெவ்வேறு குறியாக இருந்தால் என்னது? கழித்தல். அப்புறம் இந்த 10 எழுதியாச்சு. வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 26லேருந்து 10 போச்சுன்னா 16. பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ஸுங்கிறதுனால அப்படியே 16 போட்டாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள். இந்த 26 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். ஏன்னா வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்தல் குறி போட்டாச்சு. இங்கே ப்ளஸ். இந்த 10 அப்படியே 10ன்னு எழுதியாச்சு. இப்போ 26லேருந்து 10 போச்சுன்னா 16. பெரிய நம்பரோட சைன் என்னது? ப்ளஸ்ஸுங்கிறதுனால +16. இப்போ 16 = 16ன்னு ஒப்பிட்டு பார்த்தாச்சு. அடுத்து 3வது கணக்கு. லெஸ்ஸர், கிரேட்டர் அல்லது ஈக்குவல், அதாவது எது அதிகமாக இருக்கிறது குறையாக இருக்கிறது இல்லை ஈக்குவலாக இருக்கிறது குறிகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு பாருங்கள். -10 -8 அப்படின்னு கொடுத்து இது வந்து கொஸ்டின். இதுதான் நமக்கு கொஸ்டின். -10 + 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே குறியாக இருந்தால் கூட்டுவோமா? அப்போ 10 8 18. அப்படியே அதோட சைனை போட்டாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள். -10 + 2 வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிப்போம். இப்போ 10ல் 8 போச்சுன்னா 2. பெரிய நம்பரோட சைனான மைனஸ் அப்படியே எடுத்து போட்டாச்சு. அப்போது இப்போ இதில் வந்து எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம அந்த எண் கோட்டில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இங்கே 0 வரும், இங்கே 1 2 3 நம்மளுடைய அந்த கிராஃபு ஜாமெட்ரிக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே -1 -2 எப்போவுமே இப்படி போகும்போது வேல்யூ என்னவாகும்னா அதிகமாகும். அப்போது -3 பெருசா -2 பெருசா அப்படின்னா -2 தான் பெருசு. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுன்னு இப்படி போகும்போது வேல்யூ வந்து எனக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது இந்த -18 -2ல் எது பெருசு அப்படின்னு கேட்டால் -2. ஏன்னா -18 நமக்கு எங்கே வரும்? இங்கே தான் வரும். இப்போ இது பெருசாக இதுக்கப்புறம் போகிறதுனா இதுதான் பெருசு இல்லையா? அதனால் -2 தான் பெருசுன்னு எந்த பக்கம் பெருசோ அந்த பக்கம் இந்த வாய் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி போட்டுடணும். அவ்வளோதான். ரெண்டாவது கணக்கு. -20 + 10. அப்போ இங்கே வந்து கொஸ்டின் இருக்குது. -20 -10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் என்னது? ஈக்குவலாக, கிரேட்டராக, லெஸ்ஸரா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள். -20 + 10 அப்படியே எடுத்துக்கலாம். வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 20லேருந்து 10 போச்சுன்னா 10. பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ -10. ஆமாம். -20 -10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் பாருங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கணும். அப்போ -20 இங்கே +10 ஆயிரும். அப்போ -20லேருந்து +10 போச்சுன்னா 20லேருந்து 10 போச்சுன்னா 10 வரும். ஏன்னா வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 20லேருந்து 10 போச்சுன்னா 10. பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ். அப்போ இது இந்த -10 -10ங்கிறது என்ன? ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். அடுத்து 3வது கணக்கு. -70 -50 இது வந்து கொஸ்டின் மார்க் இது. அடுத்து -70 -50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை எடுத்துப்போம். -70 அப்படியே எழுதிக்கிட்டேன். இங்கே மைனஸ் மைனஸ் என்னவாயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா ஒரே குறியாக இருந்தால் அப்படியே கூட்டுறதோட சைன் அப்படியே -50 போட்டுருங்க. அடுத்தது -70 50. 70லேருந்து 50 போச்சுன்னா ஏன்னா வெவ்வேறு குறியாக இருக்குது, கழிக்கணும். 70லேருந்து 50 போச்சுன்னா 20. பெரிய நம்பரோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ். அப்போ -20ங்கிறது ஆன்சர். அடுத்து இங்கே -70 -50 அப்படியே இங்கே
ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா அது அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ -70 -50 ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், கூட்டணும். இப்போ 70ம் 50ம் 120, அந்த சைன் அப்படியே போட்டுக்கணும் 120. இப்போ இதில் எது பெருசு அப்படின்னு கேட்டால் இதுதான். ஏன்னா மைனஸை பொறுத்த வரைக்கும் என்னது, போக போக சைன் வந்து இந்த மைனஸில் போக போக என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதாவது இப்படி இங்கே -20 வருமா, இங்கே 10 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இங்கே தான் -20 அப்படின்னு வருதுன்னா இப்படி போகும்போது தான் அதோட வேல்யூ என்னவாகும், அதிகமாகும். அப்போ 120 பெருசா, -120 பெருசா, -20 பெருசானா 20, -20 தான் பெருசு. அப்போது இங்கே என்ன சைன் போட்டுக்கணும் நம்ம ஆன்சரில், இந்த பக்கம் தான் பெருசு அப்படிங்கிறத போட்டுக்கணும். அடுத்த கணக்கு 100 மைனஸ் ப்ளஸ் 100. இது ஆன்சர் என்னன்னு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. 100 மைனஸ் -100 அப்படிங்கிறது. இப்போ இந்த 100 அப்படியே எடுத்து போட்டாச்சு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிடுச்சு, அப்படியே அந்த 100. அப்புறம் இந்த 100 அப்படியே இறக்கிட்டோம். ஒரே குறியாக இருந்தால் கூட்டல். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, இந்த 100 அப்படியே எடுத்து போட்டாச்சு. இப்போ ப்ளஸ் 100ம் -100ம் கேன்சல் ஆயிரும். இங்கே ரெண்டும் ஒரே குறியாக இருக்குது. ஒரே குறியாக தான் என்ன பண்ணணும், கூட்டணும். 100 100 200 அப்படியே அந்த குறியை எடுத்து போட்டுருணும் ப்ளஸ்ஸு. இப்போ இதில் எது பெருசுன்னு கேட்டால் 200ங்கிறது தான் பெருசு. இன்னும் பார்த்தோம் இல்லையா, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸ். அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனா 0க்கு அப்புறம் தான் 200 வரும். ப்ளஸ் 200, அப்போ 200 தான் பெருசு. அப்போ எந்த பக்கம் பெருசோ அந்த பக்கம் இந்த இது ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி போட்டுருணும். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது, இந்த பக்கம் இந்த 200 அப்படிங்கிறது தான் பெருசு. அடுத்தது 5வது -50 -30. இங்கே இது கொஸ்டின் மார்க்கு. -100 + 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், கூட்டணும். 50 30 80, இந்த சைன் அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். 100லேருந்து 20 போச்சுன்னா 80, இந்த சைன் பெரிய நம்பரோட குறி வந்து மைனஸில் இருக்கும். ஸோ மைனஸ். அப்போ -80 -80. அப்போ என்ன ஆன்சர், ஒரு ஈக்குவல் அப்படிங்கிறது தான் வந்துடும். அடுத்து எடுத்துக்காட்டு 1.10 எண்கோட்டை பயன்படுத்தி கழிக்க. அந்த எண்கோடுனா இந்த எண்கோடு அப்படின்னு கொடுத்துருக்கணும். அதெல்லாம் வேண்டாம், டைரெக்டாக கழிக்கங்கிறது. இப்போ முதல் கணக்கு -3 -2. முதல்ல என்ன பண்ணிக்கணும், அந்த -3 எழுதிக்கோங்க. இப்போ இங்கே சைன் பார்க்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ், ஒரே குறியாக இருந்தால் கூட்டிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ், அப்படியே +2. அப்போ -3 2ன்னு இருக்குது. வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கழிப்போம். அப்போ 3லேருந்து 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பரோட குறி வந்து மைனஸில் இருக்கும். ஸோ அப்போ -1ங்கிறத ஆன்சர். அடுத்த 2வது கணக்கு +6 -5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே முதல்ல இந்த +6 எடுத்து எழுதிப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, ஸோ +5. இப்போ ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். 6 5 11. அடுத்து பேஜ் நம்பர் 13 எடுத்துக்காட்டு 1.11 1வது சம். 70லிருந்து -40 கழிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 70லேருந்து -40. அப்போ வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கழிப்போம். இது எப்படி எழுதிக்கலாம்னா, இங்கே வந்து கழிக்கன்னு கொடுத்துட்டாங்க. 70லேருந்து -40. அப்போ இங்கே வந்து கழிக்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கழித்தல் சைனு, ஸோ -40. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்து அவசரத்தில் போட்டிருக்கேன். நம்ம என்ன பண்ணணும், 70 அதிலிருந்து -40 அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த -40 கழிக்கணுமா. அப்போ 70 -40 புரியுதா. 70 இப்போ 70லேருந்து இந்த -40 இல்லையாச்சு. நடுவில் என்ன பண்ணணும், கழிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கழித்தல் சைன் போடணும். இதுவே கூட்டுக அப்படின்னு கொடுத்துருந்தா இங்கே கூட்டல் சைன் போட்டிருப்போம். அப்புறம் பாருங்கள், இப்போ என்ன பண்ணிக்கணும் நம்ம அப்படின்னா, இந்த 70 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸும் ப்ளஸ், அப்போ +40 அப்படிங்கிறது வரும். அப்போ 70 + 40 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டும் என்னது, இப்போ கூட்டல் குறியாச்சு. ரெண்டும் ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அப்போ 70 40 110 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். அடுத்த 2வது -20லிருந்து மைனஸ் ப்ராக்கெட்டில் -12 கழிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -20 -12 நடுவில் என்னவா, ரெண்டையுமே கழிக்கணுமா. அப்போ மைனஸ் சைனு. ஸோ முதல்ல இந்த -20 எடுத்து எழுதிப்போம். -20. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ +12. இப்போ வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், கழிக்கணும். இப்போ 20லேருந்து 12 போச்சுன்னா 8, பெரிய நம்பரோட சைன் என்னது
மைனஸ். ஸோ -8ங்கிறது ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.12 மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு -11 -33. முதல்ல இந்த -11 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 33 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். இப்போ 33லேருந்து 11 போச்சுன்னா 22. பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ்ஸுங்கிறதால +22ங்கிறது ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கணக்கு -90 -50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -90 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +50. வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். அப்போ 90லேருந்து 50 போச்சுன்னா 40. இங்கே இருக்கிற பெரிய நம்பரோட சைன் வந்து -90. நம்ம 90 தான் பெருசு, அதோட சைன் மைனஸ். ஸோ -40 அப்படிங்கிறது ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.13. சித்ரா என்பவர் தன்னிடம் ரூபாய் 150 வைத்துள்ளார். அவர் ரூபாய் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு முதல்ல என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிறது 150 ரூபா, ஆனால் அவங்க பார்த்த பேகு 225 ரூபா. அப்போது அவங்களோட தோழிகிட்ட, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ மணி வாங்கணும்? அப்போது வாங்கணும் அப்படின்னா 150 ரூபா தான் இருக்குது. 225 ரூபா பேகு. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், 150 ரூபா எடுத்துகிட்டு போகிறோம். திடீர்னு பார்த்தா ஒரு பேகு நல்லா இருக்குது, 225 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போது மீதி நமக்கு எக்ஸஸாக எவ்வளோ வேணும்? 150 225. அப்போது 150 ரூபா ஒன்று கொடுத்துட்டோம். அப்போ மீதி எவ்வளோ எக்ஸஸாக கொடுப்போம்? அதுதான் அவங்களுக்கு வந்து நம்ம கேட்க வேண்டிய அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய தொகை இல்லையா? நம்ம கடைக்கு போவோம், ஒரு 150 ரூபா எடுத்துகிட்டு போவோம், பேக் 225 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? யார்கிட்டயே ஃபோன் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ பேலன்ஸ் என்ன பண்ணுவது? டோட்டல் அமௌண்ட்டிலேருந்து நம்ம வச்சுருக்கிற அமௌண்ட்டை கழித்து மீதி இருக்கிறது தானே பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே இதுதான். இப்போ 225 ரூபா பேகு, என்கிட்ட 150 ரூபா இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கழிப்பேன். கழிக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 225லேருந்து 150 போச்சுன்னா 75 ரூபா. இப்போது என்னது -75 ரூபா இருந்துச்சு. சாரி, +75. இப்போது +75 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா என்னால் என்ன வாங்க முடியும்? 225 ரூபா ஒரு மதிப்புள்ள பேகை என்னால் வாங்க முடியும். 150 ரூபா கடைக்கார்ட்ட கொடுத்துட்டேன். திருப்ப ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி மீதி எவ்வளோ வாங்குறேன்? 75 ரூபா வாங்குறேன். அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? இந்த 150ம் 75 எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 225ங்கிறது ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான கணக்கு. அடுத்த எடுத்துக்காட்டு 1.14. செழியன் என்பவர் அவருடைய வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 1079 மதிப்புள்ள பொருட்களை வாங்குகிறார். அதற்கு முன்பு அவருடைய கணக்கில் ரூபாய் 5000 இருந்திருந்தால் தற்போது அவருடைய கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கும்? இப்போ நம்மளோட கார்டில் நம்ம எவ்வளோ காசு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5000 ரூபா வச்சுருக்கோம். அந்த 5000 ரூபாலேருந்து 1079 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கிட்டேன். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ மணி இருக்குங்கிறத கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போ எவ்வளோ இருக்கும்? 5000 ரூபா என்கிட்ட இருந்த அமௌண்ட்டு, அதுலேருந்து மைனஸ் போயிருச்சு கழிஞ்சிருச்சு அப்படின்னா என்னது? மைனஸாக. அப்போ -1079. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5000லேருந்து 1079 கழிச்சா 3921 ரூபா இருக்கும். அப்போ என் அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 3921ங்கிறது இருக்கும். அதான் ஆன்சர். அடுத்து எடுத்துக்காட்டு 1.15. வெள்ளிக்கிழமை ஸ்ரீநகரின் வெப்பநிலை -3 டிகிரி செல்சியஸ் என பதிவாகியுள்ளது. மறுநாள் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் குறைந்தால் அன்றைய வெப்பநிலை காண்க. இங்கே வந்து இது ப்ளஸ்ஸு, குறைந்தாளுங்கிற வார்த்தையும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? இந்த -3ங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது, அதுக்கப்புறம் குறைந்தால் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால இந்த மைனஸ், அப்புறம் என்னது? +1. அப்போ என்னவா மாறிடும்? -3 -1 ஒரே குறியாக இருந்தால் கூட்டிப்போம். அப்போது -4 டிகிரி செல்சியஸாக அன்றைக்குடைய வெப்பநிலை இருக்கும். அவ்வளோதான். பேஜ் நம்பர் 14 எடுத்துக்காட்டு 1.16. ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தை விட 300 அடிகள் கீழே உள்ளது. பிறகு கப்பல் 175 அடிகள் மேல் நோக்கி செல்கிறது.
எனில் கப்பலின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே 300 அடி போகுது. அப்போ கீழே போகுது அப்படின்னாலே மைனஸ். இதே மாதிரி ஒரு கணக்கு நம்ம வந்து அந்த கூட்டல் விதியிலையும் வந்து பார்த்தோம். ஸோ கீழே போகுது அப்படின்னா மைனஸ், அப்போ மைனஸ் 300 அடி. மேலே வருது அப்படின்னா என்னது, ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 175 அடி மேலே வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்னவாக இருக்கும், மைனஸ் 300 ப்ளஸ் 175 அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், வெவ்வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், கழிக்கணும். இப்போ 300லேருந்து 175 போச்சுன்னா 125, பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ 125 அடி மைனஸ் இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும், அப்போது கீழே தான் இருக்குது. அப்போ 125 அடி கீழே இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து அதே பேஜ் நம்பரில் இவற்றை முயல்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கணக்கு -7 மைனஸ் -15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -7 எழுதியாச்சு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 15. இப்போ என்ன பண்ணுறது, வெவ்வேறு குறியாக இருந்தால் கழிக்கணும். 15லேருந்து 7 போச்சுன்னா 8, பெரிய நம்பரோட குறி ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 8. அடுத்தது ரெண்டாவது கணக்கு 12 மைனஸ் ப்ளஸ் 31. இங்கே வந்து என்ன கொடுத்துருங்க, இந்த இடத்துல எனக்கு டேஷ் கொடுத்துருங்க, இந்த இடத்துல எனக்கு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நான் வேறு கலர் பென் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ 12 மைனஸ் ஈக்குவல் டு 19ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரணும்னு கண்டுபிடிக்கணும். இல்லை எனக்கு இப்படி யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம், சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், இப்படி எழுதிக்கோங்க. 12 மைனஸ் எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, ஸோ எக்ஸு ஈக்குவல் டு 19. எக்ஸை இங்கே இந்த பக்கம் வச்சுப்போம். ஸோ இது மைனஸ் எக்ஸாக இருக்கும், ஈக்குவல் டு 19. இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற 12 இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறிடும்,